வணக்கம் நண்பர்களே. இன்று மாலை நேற்று வரை பரபரப்பாக இந்த பாராளுமன்றத்தில் நடந்த சம்பவங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு லைட் சப்ஜெக்ட் வரலாமே அப்படின்னு நினச்சோம். என்ன லைட் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. 24ஆம் தான் அவரும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் சாயங்காலம். அந்த ரிலீஸ் ஆன ட்ரெய்லரை பற்றி பேசுவோம். பேசக்கூடாதுன்னு இல்லையா, சினிமாவை பற்றியும் பேசலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, பேசுவோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார், அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. இந்தியன் 2 ட்ரெய்லர் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். வழக்கம் போல் இருக்கக்கூடிய சங்கரின் பிரம்மாண்ட காட்சிகள், ஏகப்பட்ட பொருட்செலவில் எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்றது பார்த்தோன்னே தெரியுது. அதில் ஒரு காட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் பறந்து போகிறத காட்டுறாங்க. வழக்கமாக ஹெலிகாப்டர் பறக்கிறத எப்படி காட்டுவாங்கன்னா கீழே இருந்து தான் காட்டுவாங்க. இவங்க ஹெலிகாப்டர் பறக்கிறத மேலேருந்து காட்டுறாங்க. அதுவும் 2-3 ஆங்கிளில் காட்டுறாங்க. ஒரு ஹெலிகாப்டர் பறக்கிறத காட்டுறதுக்கு 3 ஹெலிகாப்டர் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. சரியா? அந்த மாதிரி கண்ணா அப்படின்னான்னு ஒரு பெரிய பொருட்செலவில் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துருக்கிறாங்க. இந்த படம் வந்து மேக்கிங்லாம் நல்லா தான் இருக்குது. அதில் கொஞ்சம் டயலாக்லாம் எனக்கு என்ன அவ்வளோவா பிடிக்கல. இது என்ன கர்மம் சார் அப்படின்னா, இது கர்மம் இல்லை வர்மம் அப்படின்லாம் ஒரு டயலாகு. என் வாழ்க்கையில் இதுவரை நான் க்ளோஸ் பண்ணாத ஒரே கேஸ் அப்படின்னு சொல்லி அவர் நெடுமுடி வேணும் பேசுகிற டயலாக்லாம் வருது. இது மாதிரி பல விஷயங்கள் வருது. முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியன் 1 வரும்போது கமலஹாசன் இளமையாக இருந்தார். அதனால் வயசான தாத்தா கெட்ட போட்டாங்க. ஓகே, இப்போ ஏற்கனவே அவர் வயசாகி தான் இருக்கிறாரு. இப்போ எதுக்கு அவருக்கு இன்னொரு மேக்கப்பை போட்டு இன்னும் வயசானவராக காட்டணுன்றது எனக்கு அந்த லாஜிக்கே புரியல. ஒருவேளை அந்த படத்தில் வந்த இந்தியன் தாத்தாவை விட இவர் வயசானவர் அப்படின்னு காட்ட விரும்புகிறாங்களா அப்படின்றது எனக்கு சத்தியமாக புரியல. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கதையோட கருத்தில் எனக்கு பெரிய முரண்பாடு உண்டு. என்ன முரண்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லஞ்சம் வாங்கினா நான் கொன்றுவேன், கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது. இது எந்த ஊர் நியாயம்? ஒரு கொலை குற்றவாளிக்கு கொலை செஞ்சிருக்கிறான்றதுக்கே கூட அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடாது. மரண தண்டனை என்பதை மரணம் என்பதை இயற்கை தான் தீர்மானம் பண்ணணும். ஒரு மரண தண்டனை செய்த ஒரு குற்றவாளிக்கு கூட மரண தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு உலகம் முழுவதும் குரல் ஒலித்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது 2000 ரூபா ஒருத்தன் லஞ்சம் வாங்கிட்டான், அதனால் அவனை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது எந்த ஊர் நியாயம்னு எனக்கு சத்தியமாக புரியல. நம்ம என்ன கண்ணை மூடிக்க போகிறோமா? உலகத்தில் லஞ்சமே இல்லைன்னு நான் இங்கே தமிழ்நாடை மட்டும் சொல்லலை, இந்தியாவை மட்டும் சொல்ல, உலகம் பூராமே சொல்கிறேன். அதுக்கு வேறு டயலாக்லாம் வைப்பாங்க. மற்ற ஊரில் வேலையை மீறி செய்வதற்காக லஞ்சம் வாங்குவாங்க, இந்த ஊரில் வேலையை செய்கிறதுக்கே லஞ்சம் வாங்குவாங்க அப்படின்னு. நான் கேட்குறேன், போலீஸ் லஞ்சம் வாங்குதுன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு என்ன கேடு? லைசன்ஸ் அப்டேட்டில் வச்சுக்கிங்க, ஆர்சி புக்கை கரெக்டாக வச்சுக்கிங்க, வண்டியில் மற்ற இதெல்லாம் சரியாக வச்சுக்கிங்க, ஹெல்மெட் போட்டு போங்க, இது எல்லாம் லைசன்ஸ் அப் டு டேட் வச்சுக்கிங்க. இது எதுவுமே நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க. அப்புறம் அந்த போலீஸ் வந்து உங்களுக்கு ஃபைன் போட்டால் இல்லை என்னை விட்ருங்கன்னு காசு கொடுக்குறது நீங்கன்னா நான், நீங்கள் எல்லாரும் சேர்ந்த பொதுமக்கள். அப்புறமா சொல்கிற குற்றச்சாட்டு என்னது? போலீஸ் லஞ்சம் வாங்குது. தாசில்தார் ஆஃபீஸில் போய் ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்க போகிறீங்க, அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, எழுதுங்க, கொடுங்க. அதுக்கு 50 ரூபாயோ 60 ரூபாயோ தான் ஃபீஸு. அந்த ஃபீஸை கட்டி கொண்டு போய் கொடுங்க. இல்லை ஃபீஸ் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, நான் அந்த பக்கம் போய் ரொம்ப வருஷமாச்சு.
நான் பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு நான் ஒன்றுமே பண்ணல. எங்கள் அப்பாவோட ஸ்கூல் டிசியோட ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு போய் ஒரு வெள்ளை பேப்பரில் லெட்டர் மாதிரி எழுதி கொண்டு போய் கொடுத்தேன். 2 நாள் பொறுத்து வா தம்பி அப்படின்னாங்க. 2 நாள் பொறுத்து போனேன். எடுத்து சீல் குத்தி கையில் கொடுத்துட்டாங்க. இவ்வளோ தான் நடந்தது. நான் சொல்கிறது 1987. சரியா? வேறு ஒன்றுலாம் நடக்கலை. இப்போ கூட ரீசெண்டாக இப்போ என் பையன் வந்து 5ஆம் கிளாஸோ 6ஆம் கிளாஸோ படிக்கும்போது அப்போ நான் கூட போகல, என் மனைவி தான் போய் சர்டிஃபிகேட் வாங்க போனாங்க. போய் வாங்க போகும்போது என்ன சொன்னாங்க, போனேங்க, அப்ளிகேஷன் கொடுத்தாங்க, ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன், ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, 2 நாள் பொறுத்து வர சொல்லியிருக்காங்கன்னாங்க. 2 நாள் கழித்து போனாங்க, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் நடந்தது. ஸோ அந்த பொறுமை நமக்கு முதல்ல கிடையாது. வந்து ஒரு அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுறதுக்கு உண்டான கவனம் கூட நமக்கு கிடையாது. ஒரு அப்ளிகேஷனில் என்னையா கேட்டு தொலைய போகிறான், உன் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, பிறந்த தேதி என்ன, உங்கள் அம்மா அப்பா பேர் சொல்லு, எந்த அட்ரஸில் குடியிருக்கிற, இவ்வளோ தான் கேட்க போகிறாங்க. இதை தாண்டி வேறு என்னத்தை கேட்டுற போகிறாங்க? சீனாவோட இராணுவ ரகசியத்தெல்லாம் எழுது நான் சொல்ல போகிறான். அந்த அப்ளிகேஷன் எழுதுறதுக்கு நமக்கு ஒரு சோம்பல். அந்த சோம்பல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே போனோம்னா அப்ளிகேஷன் எழுதுறதுக்கே 50 ரூபா கேட்பான். நீ எழுத வேண்டியது தானே, நீ படித்தவன் தானே. அப்போது தவறை பூரா நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு குற்றம் சொல்கிறது என்ன சொல்கிறோம், அரசு எந்திரத்தின் மீது குற்றம் சொல்கிறோம். அரசு எந்திரத்தின் மீது குற்றம் சொல்வதில் எனக்கு எந்த விதத்திலும் ஏற்பே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் இந்த மாதிரி கள்ளச்சாராய சாவு, இல்லைன்னா லாக்அப் டெத்து, காவல்துறையின் மூலமாக நடக்கக்கூடிய லாக்அப் டெத்து, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தாண்டி நான் எப்போதுமே அரசு இயந்திரத்துக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவேன். அதுவும் போக லஞ்சத்துக்காக ஒருத்தனை கொலை பண்ணுறதுன்றதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அதையும் தாண்டி அந்நியன் ஒரு படம் எடுத்து சிக்னலில் நிற்காமல் போனாலாம் நாங்கள் கொலை பண்ணுவோம் அப்படின்னாங்க. சிக்னலில் நிற்காமல் போனால் ஃபைன் போடியா விளக்கண்ண அப்படின்னு சொல்கிறத விட்டுவிட்டு, சிக்னலில் நிற்கலைன்னா நாங்கள் கொலை பண்ணுவோம், க்யூவில் நிற்கலைன்னா நாங்கள் கொலை பண்ணுவோம், குடிச்சிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தானா கொலை பண்ணுவேன். உனக்கு யார் இந்த ரைட்ஸை கொடுத்தது? இதுதான் வந்து என்னது, இந்த மனுநீதி. நாம் அந்நியன் படத்தை சொல்லும்போதே அதான் சொன்னோம். அந்த படம் எடுத்ததே எதுக்கு எடுத்தாங்க, ஒரு பார்ப்பனன் எத்தனை கொலை பண்ணாலும் அதிகபட்சமாக அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை அவன் குடுமையை வெட்டுறது மட்டும்தான் அப்படிங்கிறது தான் அந்நியன் படத்தோட சாராம்சம். அதை போலவே இப்போ இந்தியன் படத்துலேயும் எடுத்து வச்சுருக்கிறாங்க. இந்த இந்தியன் ஒன்லேயே வந்து ஏகப்பட்ட குளறுபடிங்க. இந்த நெடுமுடி வேணு வந்து போய் இந்தியன் தாத்தாட்ட போய் எனக்கு தாமிரப்பட்டியம் வாங்கணும், சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லி எனக்கு நீங்கள் ஒரு லெட்டர் கொடுங்க அப்படின்னு போய் கேட்பார். இவர் அதில் வந்து கீழே இந்தியன் அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அப்போ சுகன்யா வேறு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இவர் ஏதோ தபால் ஆஃபீஸ் பக்கத்தில் நின்னாராம், யாரோ தபால் பெட்டியில் நெருப்பு தூக்கி போட்டாங்களாம், அதனால இவரையும் ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்களாம் அப்படின்னு இவர் கேட்குறாரு அப்படின்னு. இதில் வேடிக்கை என்ன தெரியுமா உங்களுக்கு, அந்த கதையில் சொல்லக்கூடியது அவர் பேர் சேதுபதி அப்படின்ற பேரில் தான் அவரை சொல்கிறாங்க. ஆனால் அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் படையில் வேலை செய்தவர் அப்படின்னு கதைப்படி சொல்லப்படுது. வரலாற்று படி பார்த்திங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில் இருந்த 11,000 பேர் கோர்ட் மார்ஷலில் கொல்லப்பட சொல்லி தீர்ப்பு வருது. அப்புறம் மக்கள் எழுச்சியின் காரணமாக அந்த தீர்ப்பு கேன்சல் பண்ணப்பட்டு அந்த 11,000 பேரும் விடுவிக்கப்படுகிறார்கள். அந்த 11,000 பேரும் அவர்கள்லாம் ஏற்கனவே இந்தியன் ஆர்மியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, பிரிட்டிஷ் இந்தியாவோட ஆர்மியில் வேலை பார்த்தவங்க. அந்த 11,000 பேரை மறுபடியும் பிரிட்டிஷ் ஆர்மியில் சேர்க்கலை முதல்ல. ஏன்னா இவங்க வந்து கலகம் பண்ணி அரசுக்கு எதிராக நடவடிக்கையில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி அவங்கள அந்த படையில் மீண்டும் சேர்த்துக்கல. சரியா? 2வது பாயிண்ட் என்னென்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் இந்த 11,000 பேரை சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் அறிவிக்கலை. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க எவ்வளோ பெரிய ஓட்ட கதையில். இவ்வளோக்கும் கதையை எழுதி கொடுத்தது சுஜாதா. சுஜாதா எழுதி கொடுத்த கதை, சுஜாதா மாதிரி ஒரு அறிவாளி இன்டலெக்சுவல் உலகத்திலே கிடையாது அப்படிம்பாங்க. அப்போ ஏற்பட்ட சுஜாதாவே எழுதின கதையில் என்ன ஓட்டம் இருக்குது அப்படின்னா, இந்த இந்தியன் நேஷ்னல் ஆர்மின்னு சொல்லக்கூடிய இந்த ஐஎன்ஏயில் வேலை பார்த்த 11,000 பேரில் ஒருத்தரை கூட சுதந்திர போராட்ட தியாகின்னு ஏற்றுக்கவும் இல்லை. அவங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து தியாகிகள் பென்ஷனே கொடுக்கல. இன்றைக்கி வர அதுதான் நிஜம். சரியா? நீங்கள் யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். அப்படி சுதந்திர போராட்ட தியாகினே அறிவிக்கப்படாத ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாராமா? ஆமாம்மா எனக்கு தெரியும், இவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாருன்னு கையெழுத்து போட்டு கொடுப்பாருன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய கன்றாவியான ஒரு கான்செப்ட்னு யோசிச்சு பாருங்களேன். ஆக இந்த இந்தியன் படம் நம்பர் 1 எனக்கு ஏற்பு இல்லை, கருத்து வயசும் ஏற்பு இல்லை, கான்செப்ட்லேயும் நிறைய ஓட்டம் இருக்குதுன்னு வைங்க.
அட்லீஸ்ட் அது வந்து சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன், சுஜாதான்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அது பாலகுமாரன் வசனம்னு நினைக்கிறேன். கரெக்ட், பாலகுமாரன் தான் வசனம். இப்போ வந்து சங்கருக்கு வந்து சுஜாதாவும் இல்லை, அட்லியும் இல்லை, பாலகுமாரனும் இல்லை, யாருமே இல்லை. அதனால எந்திரன் 2 எப்படி டப்பா டான்ஸ் ஆடிச்சுன்னு தெரியும். அதை போலத்தான் இந்தியன் 2வும் ஊற்றி மூட போகுது. தேவையில்லாமல் ரெட் ஜெயிண்ட் உள்ளே பூந்துருக்குறாங்க. ரெட் ஜெயிண்ட் போய் ரெட் ஜெயிண்ட்டும் கமலஹாசனும் இப்போ ரொம்ப பாய் தோஸ்துன்னு ஆகிட்டாங்களே, அதனால் ரிலீஸ் பண்ண ஒத்துக்கிட்டாங்க போல இருக்குது. ரெட் ஜெயிண்ட் இது மாதிரி சில நடுவில் தேவையில்லாத வேலைகளை செய்து தன் கையை சுட்டுக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம கடந்த காலத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நடுவில் கூட இந்த மோகன்ஜின்னு யாரோ ஒரு ஆள் அந்த ஜாதி படம்லாம் எடுக்கிற அந்த படத்தை வேறு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாப்புல உதயநிதி அரசியலுக்கு வந்து விட்டார். வந்த பிறகு தன்னிடம் வேலை செய்பவர்களிடம் முழுமையாக அந்த நிறுவனத்தை ஒப்படைக்காமல் அதில் என்ன நடக்குதுன்னு அவரும் கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும். இல்லைனா பிற்காலத்தில் அரசியலிலும் அவருக்கு கெட்ட பெயர் தான் வரும். ஏன்னா இப்போ இந்த சங்கர் வந்து ஊர்பட்ட சனாதன கருத்துக்களை அந்த படத்தில் கண்டிப்பாக வச்சுருப்பாப்புல. சங்கரோட படங்களில் சனாதன கருத்து இல்லாத படமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்தியன் 2ல் மட்டும் வைக்காமல் இருக்க போகிறதில்ல, அப்படி கண்டிப்பாக வச்சுருப்பார். அப்படி இருக்கும்போது விக்ரம் வந்து வேறுங்க. விக்ரம் 2 வந்து அது டோட்டலாக அது வந்து லோகேஷ் படம், அதனால விட்டுருங்க. அது லோகேஷா இன்னொருத்தரா இப்போ உள்ள டேரக்டர் கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்கள். சரி இருக்கட்டும், அது வேறு. சங்கர் போன்றவர்கள்லாம் சனாதனத்தில் ஊறியவர்கள். நீங்கள் சனாதனத்தை எடுத்து உதயநிதி இவ்வளோலாம் பேசிவிட்டு ஒரு சனாதன டேரக்டரோட படத்தை எடுத்து வெளியிட்டிங்கன்னா ரொம்ப கன்றாவியாக இருக்கும். இப்போ ஜூலை மாதம் படம் வரும், பார்த்துட்டு கண்டிப்பாக அதை பற்றிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.